அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளி என்பது தீய சக்திகள் நம் வாழ்விட்டு வெளியேறுவதற்கான ஒரு திருநாளாகும். நரகாசுரன் என்னும் அசுரனை கிருஷ்ணனும் பாமாவும் சேர்ந்து சம்ஹாரம் செய்து தர்மத்தை காப்பாற்றினார்கள். அந்த நரகாசுரன் என்னும் அசுரன் தான் சாகும் தருவாயில் என்னுடைய மரணத்தை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டு மடிந்து விட்டான். அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகின்றோம். தீபாவளி அன்று விளக்குகளை ஏற்றி பட்டாசுகளை வெடித்து மத்தாப்புகளை கொளுத்தி நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் நமது வீட்டிலே புத்தாடைகள் அணிந்து எல்லோருக்கும் இனிப்புகளை பலகாரங்களை பகிர்ந்து நாம் தீபாவளியை கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளிலே நாம் சத்யபாமாவாகிய மகாலட்சுமி தாயாரை எப்படி வணங்குவது, மகாலட்சுமியின் அருளை எப்படி பெறுவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு 10-15 சுமங்கலி பெண்களை அழைத்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாரின் விக்கிரகத்தை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து கொள்ளுங்கள். அதற்கு தேவையான மஞ்சள், குங்குமம், புஷ்பம் போன்ற அலங்காரங்களை செய்து அதை பீடத்தின் மீது வையுங்கள். மகாலட்சுமி தாயாரின் ஸ்தோத்திரங்களாகிய கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி சகஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களை படியுங்கள். அந்த விக்கிரகத்தின் முன்னே படியுங்கள். அந்த விக்கிரகத்திற்கு தீர்த்தம் நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு தீபாராதனை காட்டி அந்த விக்கிரகத்துக்கு தூப தீப ஆராதனைகள் காட்டி அந்த விக்கிரகத்தை நமஸ்காரம் பண்ணுங்கள், விழுந்து வணங்குங்கள். அந்த சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது தர முடியுமா? வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புங்கள். மகாலட்சுமி தாயாரின் பாடல்களை பாடுங்கள். விக்கிரகத்தின் முன் உட்கார்ந்து பாடுங்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுங்கள். மேலும் அந்த விக்கிரகத்தை நன்றாக எனர்ஜைஸ் பண்ணி